கனடா சென்ற பிரதமர் மோடியை சந்திக்க முடியாததால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து கேட்டறிந்ததோடு பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு எப்போதும் ஆதரவு உண்டு எனவும் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பிரச்சனையில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி திட்டவட்டம். பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகள் அதற்கான பலனை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பிரதமர் மோடி சூளுரை. இந்தியா கனடா இடையேயான வர்த்தகம் மற்றும் நல்லுறவை மேம்படுத்த இரு தரப்பிலும் உயர்மட்ட அதிகாரிகளை நியமிக்க ஒப்புதல். G7 மாநாட்டுக்கு இடையே கனடா பிரதமர் மார்க் கார்னேவுடன் இந்திய பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு. கனடாவில் G7 மாநாட்டில் பங்கேற்ற பின் குரேஷியாவுக்கு புறப்பட்டு சென்றார் பிரதமர் மோடி. பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்க இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு. $217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களில் 49 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம் உள்ளிட்ட திட்டங்களையும் தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை பல்வேறு திருக்கோயில்களுக்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா மற்றும் புதியதாக துவக்கி வைக்கப்பட்டுள்ள பணிகள். சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிறுவப்பட்டுள்ள கட்டணமில்லா குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள். மெரினா கடற்கரை நீச்சல் குளம் அருகே உள்ள தானியங்கி எந்திரத்தை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடுமையான இழப்புகளால் அல்லல் படும் விவசாயிகளை திமுக அரசு கண்டு கொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நாளை மறுநாள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் பாஜகவை ராமர் தோற்கடித்தது போல் தமிழ்நாட்டில் முருகன் தோற்கடிப்பார். பாசிசவாதிகளின் கையில் முருகன் ஒருபோதும் சிக்க மாட்டார் எனவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சாடல். பாசிசவாதிகள் கையில் போய் சிக்க மாட்டார். தமிழ் கடவுள் முருகன் ஒருபோதும் பாசிசவாதிகளை ஆதரிக்கவும் மாட்டார், அணுகவும் முடியாதவரை. அப்படிப்பட்ட சக்தி வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகன். ஆகவே இவர்கள் ராமரை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள். அதே இடத்தில் ராமர் பிறந்த மண்ணிலே பாஜகவை ராமர் தோல்வியடைய செய்தார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துவது வேறு, மாநில அரசு நடத்துவது வேறு என அன்புமணி அறிக்கை. சித்தராமையாவிடம் சமூக நீதி படித்து தமிழகத்தில் சாதிவாரி சர்வேவை திமுக அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டம் ஆனைமலையை அடுத்த கவியருவியில் 4வது நாளாக கொட்டும் வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்றும் தடை. தேனி மாவட்டம் சேலையம்பட்டி முல்லை பெரியாற்றில் அதிகப்படியாக செல்லும் நீர். ஆற்றில் இறங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு.
நேற்று 6000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து காலை நிலவரப்படி வினாடிக்கு 6500 கனஅடியாக உயர்ந்தது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5825 கனஅடியில் இருந்து 6040 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 114.13 அடியாக உள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 12000 கனஅடி நீர் வெளியேற்றம். சென்னையில் புகழ்பெற்ற சேஷல் ஹோட்டலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்ட். அதிகப்படியான லாபத்தை கணக்கு காட்டாமல் மறைத்ததாக எழுந்த புகாரில் சோதனை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே 2 பேத்திகளை கொன்று பாட்டியும் அவருடைய தாயாரும் தற்கொலை. திருமணத்தை மீறிய உறவில் ஆண் நண்பருடன் மகள் வீட்டை விட்டு வெளியேறியதால் விபரீத முடிவு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வீடு புகுந்து தொழிலதிபரை கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற வழக்கு. தமிழ்நாட்டிற்குள் கொள்ளையை அரங்கேற்ற கும்பலை அனுப்பி வைத்த ஆந்திர காவலர் அதிரடியாக கைது.